தலைமைச் செயலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருவதை நேரலையில் பார்க்கலாம். நியமனம் காலதாமதம் ஆகிறது என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு விரைந்து பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தரை நியமனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாண்புமிகு அம்மாவுடைய அரசானது இன்றைக்கு பல்கலைக்கழக சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து புதிய சட்டத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய 13 பல்கலைக்கழகங்களிலே 3 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் இல்லாமல் நியமனத்தில் காலதாமதம் ஆகிக் கொண்டிருந்ததற்கு பல்வேறு காரணங்களை நன்கு அறிவீர்கள். இன்றைக்கு மதுரை பல்கலைக்கழகமானது, காமராஜர் பல்கலைக்கழகமானது 2 ஆண்டு காலம் துணைவேந்தர் நியமனம் இல்லை என்பதற்கு உங்களுக்கு நன்றாக தெரியும். அதிலே செனட் உறுப்பினர் ராமசாமி என்பவர் துணைவேந்தர் தேர்தல் குழுவிலே இருக்கின்ற பட்சத்தில் அவர் ராஜினாமா செய்த பிறகு மீண்டும் அந்த செனட் உறுப்பினரை தேர்வு செய்கின்ற பட்சத்தில் ராமகிருஷ்ணன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அதன் பின்பாக இன்றைக்கு புதிதாக இன்றைய தினம் நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு புதிதாக செல்லதுரை என்பவரை நியமனம் செய்திருக்கின்றார். அதே நேரத்தில் இன்றைக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்னை பல்கலைக்கழகமானது கடந்த 1.5 ஆண்டு காலமாக காலதாமதத்திற்கு காரணம் என்னவென்றால், தேர்தல் குழுவிலே இருந்த சர்ச் கமிட்டியில் இருந்த சுரேந்திர பிரசாத் அவர்கள் வெளியூர் சென்றுவிட்டு வர காலதாமதமான காரணத்தினால் அதுவும் காலதாமதமாகியது. அதற்கும் இன்றைக்கு துரைசாமி என்பவரை நியமனம் செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காலதாமதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசானது முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையிலே பல்வேறு ஆலோசனைகள் எல்லாம் செய்து இன்றைக்கு பல்கலைக்கழக சட்ட திருத்தத்தை அவசர சட்டமாக இன்றைக்கு பிறப்பிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது உயர்கல்வித்துறையின் கீழ் 13 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. அது சென்னை பல்கலைக்கழகத்தை தவிர மீதி 12 பல்கலைக்கழகங்களுக்கு இந்த சட்டமானது பொருந்தும். சென்னை பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை நாம் பார்த்தோம் என்றால், அவசர சட்டம் வெளியிடுவதற்கு மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தினுடைய மூலமாக மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுடைய முன் அனுமதி பெற வேண்டும். இது தொடர்பாக பின்னர் தனியாக அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி தமிழக அரசானது மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, மீதம் இருக்கக்கூடிய இந்த 12 பல்கலைக்கழகங்களுக்கும் இன்றைக்கு துணைவேந்தர் நியமனத்திற்கு 3 அல்லது 5 நபர்கள் அடங்கிய தேர்தல் குழு அமைப்பதற்கான வழிவகைகளெல்லாம் இன்றைக்கு தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். உச்சநீதிமன்றம் ஒன்று மேதக ஆளுநர் அவருடைய நியமனமாக நியமிக்கக்கூடியவர் உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது சிறந்த கல்வியாளரை ஆளுநர் நியமன உறுப்பினராக மேற்கொள்ளப்படும். மாநில அரசினுடைய நியமனமாக வரக்கூடிய அடுத்த நபர் இன்றைக்கு மாநில அரசில் பணிபுரியும் முதன்மை செயலாளர் அல்லது ஓய்வு பெற்ற முதன்மை செயலாளர் பதவிக்கு குறையாத அதிகாரியை அல்லது சிறந்த கல்வியாளரை மாநில அரசானது நியமனம் செய்யும். மூன்றாவதாக, சிறந்த கல்வியாளரை பல்கலைக்கழக அதிகார அமைப்புகளின் நியமன உறுப்பினராக நியமனம் செய்வதற்கு 12 பல்கலைக்கழக சட்டங்களிலும் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்த கல்வியாளர் என்பவர் மாநில அல்லது மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகங்களில் முன்னாள் அல்லது பணிபுரியும் துணைவேந்தர் அல்லது மாநில அல்லது மத்திய பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் நிலையில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணிபுரிந்து சிறப்பு வாய்ந்த கல்வியாளர் அல்லது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனத்தினுடைய இயக்குநர் அல்லது தலைமை நிர்வாகி ஆவார் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் இன்றைக்கு கால வரைமுறை இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தனுடைய கால அளவு முடிகின்ற பட்சத்தில் 6 மாதத்திற்கு முன்பாக சர்ச் கமிட்டி தேர்தல் குழு அமைக்கப்படும்
அமைக்கப்பட வேண்டும் என்பதை இந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம். அதே வேளையில் அந்த குழு ஆனது அமைக்கப்படுவதற்கு 2 மாத காலத்திற்குள்ளாக அங்கே செனட், சிண்டிகேட் உறுப்பினர்களை தேர்வு செய்ய வேண்டும். மீதம் இருக்கின்ற 4 மாதத்திற்கு முன்பாக மேதக ஆளுநரிடம் அந்த தேடுதல் குழு 3 பேர் தேர்வு செய்யப்பட்டு அந்த கமிட்டிக்கு ஒப்படைக்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் அந்த துணைவேந்தருடைய பதவி காலம் முடிகின்ற அதே வேளையில் தொடர்ந்து மீண்டும் துணைவேந்தரை நியமனம் செய்யக்கூடிய வாய்ப்பானது அதிலே இருக்கிறது. அப்படி பல்வேறு சூழ்நிலை காரணமாக அந்த காலதாம 4 மாத காலத்திற்குள்ளாக அந்த தேடுதல் குழுவில் இருக்கக்கூடிய சர்ச் கமிட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் 3 பேர் நபர் கொண்ட பட்டியலை மேதக ஆளுநரிடம் கொடுக்கவில்லை என்றால் மேதக ஆளுநர் அந்த குழுவிற்கு கூடுதலாக நேரம் ஒதுக்கி தரலாம், அல்லது அந்த குழுக்களை கலைத்துவிட்டு மீண்டும் ஒரு குழுவை அமைப்பதற்கு மேதக ஆளுநர் அவர்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்பதை இந்த சட்டத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு துணைவேந்தருடைய கல்வி தகுதியானது நிர்ணயம் செய்யப்பட்டு அதை அரசிதழில் துணைவேந்தருடைய கல்வி தகுதி குறித்து அறிவிப்பானது மேதக ஆளுநருடன் கலந்து ஆலோசித்து வெளியிடப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு துணைவேந்தர் பணியிடம் காலியாகும் தேதிக்கு 6 மாதத்திற்கு முன்பாகவே இன்றைக்கு தேடுதல் குழுவிற்கான உறுப்பினர்கள் நியமனம் செய்வதற்கான ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஆளுநர் பணியை ஆளுநர், அரசு மற்றும் பல்கலைக்கழக அதிகார அமைப்பு ஆகியோரால் துவங்குதல் குறித்து ஏற்கனவே நான் சொல்லியது போல துவங்க வேண்டும் என்பதையும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 4 மாத காலத்திற்குள்ளாக அந்த குழுவானது அந்த உரிய நபர்களை தேர்வு செய்து மேதக ஆளுநரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, தேடுதல் குழு அமைக்கப்பட்ட தேதியிலிருந்து 4 மாதத்திற்குள்ளாக அக்குழுவானது ஒப்படைக்கின்ற பட்சத்திலே இப்பொழுது காலதாமதமாகியது போல வரும் காலகட்டங்களில் இதுபோன்ற காலதாமதம் இல்லாமல் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தொடர்ந்து துணைவேந்தர் பணியாற்றுகின்ற வாய்ப்பை உருவாக்குகின்ற வகையிலே மாண்புமிகு அம்மாவுடைய அரசானது இன்றைக்கு அதற்குண்டான வழிவகையை செய்திருக்கிறது என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை மேதக ஆளுநர் அவர்கள் அந்த 3 பேர் தேடுதல் குழு சர்ச் கமிட்டி கொடுக்கப்பட்ட 3 நபர்களையும் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 7,34,000க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் இன்றைக்கு அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர் அந்த 3 பேர் நபர் பட்டியலை பார்த்து நேற்றைய தினம் இன்டர்வியூ செய்கின்ற பொழுது இந்த 7,34,000 மாணவர்களை இன்றைக்கு அவர்களை பாதுகாத்து அவருடைய கல்வித்தரத்தை உயர்த்துகின்ற வகையிலே இவர்கள் தேர்வு செய்கின்ற பட்சத்தில் அந்த 3 நபர்களுக்கும் இன்றைக்கு அதுபோன்ற தகுதி குறைவாக இருக்கிறது. ஆகவே பின்பு மீண்டும் ஒரு முறை அந்த தேடுதல் குழுவிடம் சொல்லி மற்ற நபர்களை தேர்வு செய்து கொடுத்த பிறகு அதை பார்த்து நல்ல நபர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு மேதக ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இனி இப்பொழுது இந்த சட்ட திருத்தத்தை இன்று கொண்டு வந்த பிறகு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த சட்ட திருத்தத்தை பின்பற்றிதான் அதுபோன்ற துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய சர்ச் கமிட்டி இன்னும் போடப்படவில்லை. இன்றைக்கு தினத்திலே அவர் மேதக ஆளுநர் அவர்கள் நேற்று நடத்திய இன்டர்வியூ மூலமாக 2 அறிவித்து விட்டார். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அறிவிக்கப்படவில்லை. ஆகவே இதற்கு மேலாக தான் புதிதாக கமிட்டி அமைக்கப்பட்டு கூடிய விரைவிலே 3 மாதமோ 4 மாதத்திற்குள்ளாக தேர்வு செய்து கண்டிப்பாக புதிய துணைவேந்தரை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நியமனம் செய்து இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் 13வது இடத்திலும் கல்லூரி இன்றைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலே இன்றைக்கு 6வது இடத்திலும் அண்ணா யூனிவர்சிட்டி இன்றைக்கு 6வது இடத்திலே பெற்றிருக்கிறது. அதை மேலும் உயர்த்துகின்ற வகையிலே மாண்புமிகு அம்மாவுடைய அரசானது தொடர்ந்து செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, கவர்னர் ரிஜெக்ட் பண்ணார்னா அந்த 3 பேர் அவர் இன்டர்வியூ நடத்தினதுல இதற்குண்டான அவருக்கு திருப்தி இல்லை. இந்த நிர்ணயிக்கக்கூடியது அந்த 3 நபர்கள்
மோகன் அப்படின்ட்டு ஒருத்தர், எபினேஸ்வர் ஜெயக்குமார் ஒருத்தர், கருணாமூர்த்தி ஒருத்தர். இல்ல இல்ல அப்படி இல்ல, அவர்கள் கூட அவரை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க கிட்ட இல்லன்னு நினைக்கிறேன். தகுதியா அவர் ஐஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல உங்களுக்கு வந்து அந்த கமிட்டி சர்ச் கமிட்டியில் இருக்கிறவங்க அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்களே போய் இன்னொரு பட்டியல் கொடுன்னு நம்ம கேட்டோம்னா அது சரியா இருக்காது. இல்ல it will be something similar on the same lines. That is, chancellor will be மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சர்ச் கமிட்டி வந்து சான்சலர் நாமினி ஒருத்தர், சிண்டிகேட் நாமினி ஒருத்தர், செனட் நாமினி ஒருத்தர். இல்ல நீங்க தகுதி குறிப்பிட்ட தகுதி சொல்லிருக்கீங்கல சர்ச் கமிட்டி, அதுக்கு அப்ளை ஆகும் இனிமேல் ஃபியூச்சர்ல அதுவும் அப்ளை ஆகும். அதுக்கு உட்பட்டு தான் போட்டாங்களா மெட்ராஸ்ல? இல்ல 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 ஆல்ரெடி கமிட்டி போட்டது இதுல தான் போட்டுருக்கு. போட்டாங்க. அது நேத்திக்கு ஆர்டர்ஸ் இஷ்யூ ஆயிடுச்சு. சட்டம் இன்னையில இருக்குது. அவங்க நேத்திக்கு ஆர்டர் போட்டு அவங்க இஷ்யூ பண்ணிட்டாங்க. இன்டர்வியூ முடிஞ்ச உடனே இன்னைக்கு இருந்து இது சட்டம் இருக்கும். பொதுவா வந்து இந்த துணைவேந்தர் நியமனத்துல இவ்வளவு ரகசிய ஆளுநரோட நேர்காணல் நடத்திருக்காங்க. அது அவர் தான் பொதுவாக செய்தி அறிக்கை வெளியாகும். நீங்க அமைச்சரை நீங்க வந்து வெளியிடுறீங்க. இதுல 3 பேரை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இதுல அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் இருக்கு. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா சார்ந்த அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கான முயற்சி தான் ஈடுபடுறாங்க ஒரு குற்றச்சாட்டு பொதுவா இருக்கு. அது போன்ற குற்றச்சாட்டு தவறானது. அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை அவருக்கு ஆதரவானவரை நியமிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. இன்றைக்கு எப்பொழுதுமே அரசானது இன்றைக்கு ஆளுநருடைய நாமினியாக ஒருவரை நியமனம் செய்துவிட்டால் ஆளுநருடைய பணி நியமனம் சர்ச் கமிட்டியில் ஒருத்தர் போட்டுறாங்க. நம்ம இருக்கக்கூடிய 13 யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 8 யூனிவர்சிட்டியில வந்து ஆளுநருடைய நாமினி இருப்பாங்க. அதே போல கவர்மெண்ட் உடைய நாமினி வந்து 11 யூனிவர்சிட்டியில் இருப்பாங்க. செனட் உடைய நாமினி வந்து 8 யூனிவர்சிட்டியில் இருப்பாங்க. சிண்டிகேட் நாமினி 13 யூனிவர்சிட்டியில் இருப்பாங்க. அப்படி வரும்போது செனட்டும் சிண்டிகேட்டும் அந்த சிண்டிகேட்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணிடுறாங்க. அதுல நம்மளுடைய ரோல் இல்ல. சிண்டிகேட் மெம்பருக்குள்ள சேர்ந்து ஒருவரை நியமனம் பண்றாங்க. செனட்ன்றது அந்த யூனிவர்சிட்டிக்கு உட்பட்ட பகுதியில் பணியாற்றுகின்ற ப்ரொஃபசர்ல இருந்து அவங்களுக்குள்ள போட்டி இல்லாமல் ஒருவரை நியமனம் செய்து கொள்ளலாம். அல்லது அவர்களுக்குள் போட்டி இருந்தது என்றால் தேர்தல் மூலமாக நியமனம் செய்யப்படுகிறார்கள். கவர்மெண்ட் நாமினி என்பது நாம் அரசு மூலமாக இன்றைக்கு ஒருவரை நியமனம் செய்கின்றோம். அதே போல சான்சலர் நாமினி என்பது ஆளுநர் மூலமாக ஒருவரை நியமனம் செய்கிறோம். அப்படி இந்த 3 பேர் கமிட்டி முதல் 5 கமிட்டி வரை நம்முடைய 13 யூனிவர்சிட்டி இருக்குது. ஒரு சில இடத்துக்கு தகுந்த மாதிரி அழகப்பா யூனிவர்சிட்டி பொறுத்தவரை எடுத்தோம்னா 5 பேர் கமிட்டி. அதுல இருந்து 3 பேர் கமிட்டி சேர்ந்து இன்னைக்கு நியமனம் செஞ்சிருக்குது. அது அவங்க பயோடாட்டா ஃபுல்லா எடுத்து பார்த்தா தான் தெரியாது. இல்ல பேக்ரவுண்ட் என்னன்னா அவங்க ஒரு பெரிய ஹிஸ்டரியை கொடுத்திருப்பாங்க. அது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் போட்டிருப்பாங்க. அது நம்மளுடைய பணி இல்ல. நான் வந்து அறிவிப்பு இப்ப உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னால அறிவிப்பு வந்ததுனால நான் அதை தெரிஞ்சுன்னு வந்தேன். நான் புதிய துணைவேந்தர் நியமனத்துல வந்து நீங்க ஒரு சிண்டிகேட் மெம்பர்லாம் கூடி முடிவு பண்ணி தான் ஒரு இது 3 பேர் லிஸ்ட் கொடுத்திருக்கீங்க. அப்புறம் ஏன் ஆளுநர் இதுல வந்து நிராகரிக்கிறார்? உள்நோக்கம் இதுல ஆளுநருடைய உள்நோக்கம் எதுவும் கிடையாது. ஆளுநருடைய அந்த இன்டர்வியூ நடத்தும் போது அவர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் இல்லாத காரணத்தினால் அவர்கள் தேர்வு செய்வதை தவிர்த்திருக்கலாம். எவ்வளவு காலத்துல சார் இப்ப பாத்தீங்கன்னா கேஸ் போட்டாங்க அசோசியேஷன், அதை மீறி வந்து அது பிரச்சனையாக நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து கான்வெகேஷன் முடிஞ்சிருக்கு. இப்ப வந்து நியமிக்கப்படல. எவ்வளவு காலகட்டத்துக்குள்ள நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குன்னா அவங்க போட்டிருக்க கேஸ்ல அந்த கேஸுக்கு தரம் இல்லை என்ற காரணத்தினால்தான் நீதிமன்றம் கொடுத்திருக்கு. இல்ல அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் எவ்வளவு நாட்களுக்குள்ள நியமிக்க வாய்ப்பு? 4 மாத காலத்திற்குள்ளாக கண்டிப்பாக தேர்வு செய்து நியமனம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இப்போ கவர்னரை பொறுத்தவரை மகாராஷ்டிராவில் வந்து 16 பல்கலைக்கழகங்களுக்கு புதிதாக துணைவேந்தர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வந்த பிறகு.
அங்க என்ன நடைமுறையில் இருந்ததோ அதே போல இங்க வந்து அந்த துணைவேந்தர்கள் 3 ஆண்டு காலம் கல்வியிலே சிறந்தவர்களாக அந்த பகுதியில் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர் நியமனம் செய்கின்ற காலகட்டத்திலே அவர்களுடைய திறமை, அவருடைய தகுதி அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு இன்டர்வியூ நடத்தி அவர் தேர்வு செய்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அவருக்கு இவர் இந்த மற்ற 3 நபர்களிலும் இன்றைக்கு அவருக்கு திருப்தி, அதாவது அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்ல முடியாது, அவர் எதிர்பார்த்த அளவிற்கு ஆளுநர் அவர்களிடமிருந்து எதிர்பார்த்த அளவிற்கு கொஞ்சம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் கூட தவிர்த்திருக்கலாம்.